ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ESP32 அப்படின்றத அப்படின்னா என்னென்ன பின்ஸ் இருக்குது, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட இந்த ESP32 வந்து நான் 2 பிரைட் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை ஒரே பிரைட் போர்டில் கூட கனெக்ட் பண்ணலாம். பட் இங்கே இருக்க ஹோல்ஸ் வந்து பத்தாதனால நான் 2 பிரைட் போர்ட்டை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ESP32 வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளால் இந்த போர்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த சைட் உள்ள இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். பத்தலை அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி கூட இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோடிங் அப்லோட் பண்ணுறதுக்கு இல்லைனா பவர் கொடுக்கறதுக்கு வந்து மைக்ரோ USB போர்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் அண்ட் பூட் பட்டன் வந்து இருக்கும். மொத்தமாக இதில் VCC பின், கிரவுண்ட் பின் அப்படின்னு சொல்லி ஃபியூ பின்ஸ் இருக்கும். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ESP8266 அண்ட் ESP32 கம்பேர் பண்ணும்போது ESP8266 வந்து அனலாக் பின் ஒன்று தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு சென்சர் போட்டுறீங்க அப்படின்னா அந்த சென்சர் வந்து லெட்ஸே வந்து அனலாக் ரீடிங் வந்து ரீட் பண்ண வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெயின் சென்சர் எடுத்திருக்கேன். இந்த ரெயின் சென்சரில் இந்த சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் பின் இருக்குது, டிஜிட்டல் பின் இருக்குது. A போட்டது வந்து அனலாக் பின், D போட்டது வந்து டிஜிட்டல் பின். இந்த டிஜிட்டல் பின் வந்து நீங்கள் டிஜிட்டல் இந்த இடத்துல எதெல்லாம் வந்து டிஜிட்டல் பின்னோ அதை கூட தான் யூஸ் பண்ண முடியும். அனலாக் பின் வந்து அனலாக் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ESP8266. பட் இதுவே ESP32 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பின்னில் வந்து எந்த பின்னில் வேணால் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ADC பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உள்ள அனலாக் பின்னில் நீங்கள் போட்டுறீங்க அப்படின்னா லெட்ஸே இந்த இடத்துல D18 வச்சுக்கோம். நீங்கள் D18 போட்டிக்கலாம், இல்லை D33 போட்டிக்கலாம். இதில் எந்த D போட்டிருக்க எந்த பின்னில் வேணால் நீங்கள் போட்டிக்க முடியும். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு IoT ப்ராஜெக்ட் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ESP32ன்றது ரொம்ப ஈஸியாக நம்ம கோட் பண்ணுறது அண்ட் நிறைய சென்சர்ஸ் போட்டதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு IoT ப்ராஜெக்ட் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வைஃபை கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் வைஃபை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எவ்வளோ சென்சர்ஸ் வேணால் போட்டிக்க முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அந்த டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது அப்படின்னு. இங்கே D13, D12 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல D24 வரைக்கும் போகுது. அதேமாதிரி கீழேயுமே வந்து நிறைய டிஜிட்டல் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பின்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். நான் எவ்வளோ சென்சர் போட்டலாம் அப்படின்றது இந்த பின்ஸோட நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு தெரியும். ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் செய்யும்போது வந்து ESP32 வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா ESP8266 ESP32 வந்து கொஞ்சம் விலை கூட தான். மற்றபடி இந்த போட் வந்து ESP8266 கம்பேர் பண்ணும்போது பின்ஸு அப்புறம் இதோட ப்ளூடூத், வைஃபை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதர்வைஸ் கோடிங் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். பின் டிக்ளேர் பண்ணும்போது ஒரு கோடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ESP8266 வந்து நம்ம கோடிங்கில் வந்து பின் டிக்ளேர் பண்ணுறதும் இதில் பின் டிக்ளேர் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இதில் பின் டிக்ளேர் பண்ணுறதுக்கு வந்து #define வரும். இந்த பின்னாடி இருக்குது இல்லையா, அந்த D27 நான் டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னா #define27 அவ்வளோதான் வந்து நான் போடுவேன். அதுக்கு முன்னுக்கு வந்து இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது தான் போட்டுக்கோம். லெட்ஸே நான் வந்து DHT11 கனெக்ட் பண்ண போகிற வச்சுக்குவோம். ஸோ #define DHT பின் நம்பரை வந்து நான் இங்கே போட்டுருவேன். இதனால் வந்து நம்மளால் எந்த பின் வேணால் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அது வந்து கோடிங்கில் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம்.